சத்குருவே சரணம். பிறந்த குழந்தை 2 வருஷத்துக்குள்ள பேசிடணும். அப்படி பேசலைன்னா ஏதோ குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு ஜாதகத்தை பார்க்கணும். அதே மாதிரி தந்தை தாயினுடைய ஜாதகம் குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்துட்டு என்ன கோளாறுன்னு பார்க்கணும். இப்போ 2ஆம் இடம் அதிபதி 12ஆம் இடம் அதிபதி இவைகள்லாம் என்ன நிலைமையில் இருக்குது குழந்தையோட ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில். அதே மாதிரி தாய் தந்தையினுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு இது பேசுமா பேசாதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். இது டாக்டர்கிட்ட போய் காட்ட வேண்டியதில்லை. இது ஆன்மீகத்திலே சரி பண்ணலாம். வசம்பு எடுத்து தினமும் கருக்கி நாக்கில் ஒரு ட்ராப் வைங்க. இப்படி வச்சுக்கிட்டே வாங்க. பக்கத்தில் உட்காந்து நல்ல பாடல்களை தாயார் கேட்கணும். நல்ல சங்கீதமான பாடல்களை கேட்டுக்கிட்டு அந்த காதில் அந்த குழந்தைக்கும் இந்த பாடல்கள் ஒலிக்கிற மாதிரி ஒரு சஷ்டி கவசமோ சண்முக கவசமோ கோளறு பதிகமோ நீங்கள் நல்லா வாய் விட்டு பாடும்போது அந்த குரல் அந்த குழந்தையினுடைய செவிப்பறைகளில் போய் சேரும். அதற்கு பேச்சு திறனை தூண்டும். புரியுதுங்களா? அப்படி பார்க்கணும். அதே மாதிரி ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துடணும். என்ன காரணத்தினால, ஒருவேளை மாந்தியா இல்லது பித்திருக்கள் சாபம் இருக்கா, புனர்ஜென்மம் சாபம் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அதற்குரிய பரிகாரங்கள் பண்ணிட்டீங்கன்னா 2 வயசில் குழந்தை பேசிடணும். அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா பேசுறது கஷ்டம். அதே மாதிரி சில குழந்தைகள் திக்கி திக்கி பேசும். அதற்குமே இதற்குரிய காரணங்கள் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடும். ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குது, 2ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது, சந்திரனுடைய நிலைமை, இவைகளெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த குழந்தை பேசிடும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லிடுவாங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு போகிற தைரியமாக இருக்கலாம். இல்லை பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னா அதற்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை பார்க்கணும். ஏன்னா குழந்தை பேசாமல் இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம். சும்மா அம்மா அது இதுன்னு பேசும். நல்ல தரளமாக பேச ஆரம்பிக்கணும் 2 வயசுக்கு பிறகு. 2 வயசுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கணும், நல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்படி குழந்தை இருந்தால் தான் நீங்கள் 3-4 வயசில் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க முடியும். ஆக குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன பார்வையில் இருக்குது, எந்த கிரகம் உச்சத்தில் இருக்குது நீச்சத்தில் இருக்குது, இந்த குழந்தை 2 வயதுக்கு பிறகு பேசுமா அப்படிங்கிற குழந்தையோட ஜாதகம் தாய் தந்தையோட ஜாதகத்தை அவசியம் பாருங்கள். முதல்ல இந்த வசம்பை எடுத்து நாக்கில் தடவிட்டே வாங்க. அது பேசாத குழந்தை கூட பேசிடும். புரியுதுங்களா? நான் சொன்ன இந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் கோளறு பதிகம் இவைகளெல்லாம் காதில் ஒலிக்கிற மாதிரி குழந்தைகள்கிட்ட பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். இல்லை நீங்கள் தாயார் கேட்கும் பொழுதே அது கேட்டோம். அதிலிருந்து ஒரு வாய்ப்புகள் உண்டு எளிமையாக. இல்லைன்னா தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு அந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யலாம்ங்கிறத நம்ம முடிவு செய்யலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.